எப்படியோ ஒரு 2 1/2 நாள் போராட்டத்துக்கு அப்புறமா பக்காவா வந்து ப்ரூடிங் செட்டப் வந்து ரெடி பண்ணிட்டேங்க. இங்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இரும்பு சப்போர்ட்ல தான் வச்சிருக்கேன். இப்படி தான் நம்ம வந்து ப்ரூடிங் செட்டப் வந்து போட போறோம். அதுக்கு தனியா வந்து ரீப்பர் வாங்கியிருக்கோம். ஏன்னா இரும்புல வச்சா அது வந்து செட் ஆகலங்க. பேசாம ஃபுல்லாவே வந்து ரீப்பர் வச்சு அடிச்சுட்டு பக்காவா ஒரு ஒரு பிளான் வந்து பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபைனலா பாருங்க செம்மையா இருக்கும். அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து 7 அடி நீட்டுங்க, 2 அடி அகலம். 21 அடி நீட்டு தகடு வந்து வாங்கிட்டு வந்தேன். இது மொத்தம் 1 1/2 அடி ஹைட்டு வந்து தகடு. வாங்கிட்டு வந்து சுற்றி ஆணி வச்சு அடிச்சுட்டு அதுக்கு சப்போர்ட்டுக்கு அதாவது ஸ்டாண்டு மாதிரி ரெடி பண்ணிட்டுங்க. இந்த பக்கம் 3 ரீப்பர், அந்த பக்கம் 3 ரீப்பர், சென்டராக ஒரு ரீப்பர் வச்சு ஃபுல்லாக சுற்றி அடிச்சிட்டுங்க. இப்போ பாருங்கள் முழுசாக பாருங்கள், வேறு லெவலில் இருக்குங்க ப்ரூடிங் செட்டப்பு. இந்த மாதிரி யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. பொதுவாக கோழிக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் போகணுன்னு சொல்லுவாங்க ப்ரூடிங் செட்டப். நம்மளோட ஷெட்டு வந்து சின்னதாக தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நீட்டு வாட்டத்தில் இருந்தால் கூட நல்லா தாங்க இருக்கும். அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. பக்காவாக நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள் கோழி எடுத்துன்னு வந்து உள்ளே விட்ருக்கேன். எப்படி தரமாக இருக்காங்களா ஓரமாக உட்காந்துட்டு. இன்னும் அந்த லைட்டெல்லாம் செட் பண்ணல, மேலே வலையெல்லாம் போடலைங்க. இனிமேல் இன்னும் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பக்காவாக தெரியும், ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரூடிங் செட்டப்னா இப்படி தான் போடணும். பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருங்கண்ணா ப்ரூடிங் செட்டப் பாருங்கள். செம்மையாக இருக்குது. இது எனக்காக தோணுச்சு. நானே ரொம்ப கஷ்டப்பட்டு நானும் எங்கள் அப்பாவும் ரெடி பண்ணோம். கடைசியாக பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் திஷ்டி சுற்றுறோம். எதுக்காக இந்த திஷ்டி சுற்றுறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் ஃபஸ்ட்டு திஷ்டி சுற்றுறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் கண் வைப்பாங்க, நிறைய விஷயங்கள் சரியாக வந்து நம்மளுக்கு நடக்காது, அமையாது. கண் திஷ்டி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து போச்சுன்னாவே நம்மளுக்கு அந்த வியாபாரம், இந்த தொழில் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். அதனால் வந்து இதெல்லாம் நான் பண்ணேன். உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தாலும் நீங்களும் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் எல்லாம் போட்டு வலையெல்லாம் மேலே போட்டேன். எதுவுமே உள்ளே வந்து பூராத அளவுக்கு பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கீழே வந்து ட்ரிங்க்ரு ஃபீடர்லாம் வச்சுட்டு தீனி வச்சுட்டு குஞ்சுங்களை இறக்கி விட்டுங்க. மொத்தமே நம்ம இதில் வந்து 24 குஞ்சு தான் பொரிச்சிருக்கு. நான் ஏற்கனவே சின்ன வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். கிட்டத்தட்ட 50 முட்டையில் 10 முட்டை வந்து பூ முட்டையாக போயிடுச்சுங்க. 8 முட்டை வந்து குஞ்சு வந்து மூக்கு குத்தி வெளியே வர முடியாமல் செத்து போச்சு. அதை தாண்டி வந்து 2 குஞ்சு வந்து தண்ணியில் விழுந்து செத்து போச்சு. 4 குஞ்சு வந்து குறப்பிரசவமாக இருந்துச்சு, அதுவும் செத்து போச்சு. மொத்தமே 50ல் வந்து 24 குஞ்சு தான் வந்திருக்கு. அந்த 24ம் இறப்பு இல்லாமல் வளர்க்கணும். அதாவது எப்படின்னா நாட்டு மருந்து கொடுத்து தான் வளர்க்க போகிறோம். நம்ம வந்து எந்த ஒரு மெடிசனும் வந்து கொடுக்க போகிறதில்ல. இயற்கை முறையில் தான் நம்ம வளர்க்க போகிறோம். அப்படி தான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்துட்டே இருங்க. எப்படியெல்லாம் இது வந்து பராமரிக்கணும் அப்படின்ற எல்லா வீடியோவும் வந்து நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருப்போம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குங்க.